கேட்கும் உங்களுக்கு, அதாவது எப்போதுமே புதுசா எதையாவது கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு மனமார்ந்த வரவேற்பு. எப்பொழுதும் போல தகவல்களை மேலோட்டமா பார்க்காம மூலப்பொருட்களுக்குள் முழுமையாக சென்று அதோட ஆழத்தை அலசி ஆராயும் ஒரு சிறப்பான டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு அருமையான ஆரம்பம். இன்னைக்கு நாம எடுத்திருக்கிற தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஆமா, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட மூலப்பொருள் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஸ்டீவ் சாண்ட்லர் எழுதிய உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ள 100 வழிகள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகம் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. நாம எல்லாருமே வாழ்க்கையில மோட்டிவேஷன், அதாவது அந்த உந்து சக்திக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது எப்படி நமக்குள்ளே உருவாக்குறது அப்படிங்கறத படி தான் இன்னைக்கு ஆழமா பேச போறோம். கண்டிப்பா. இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது எங்கிருந்தோ மின்னல் மாதிரி வந்து நம்மள தாக்கும்னு நம்ம பல நேரங்கள்ல காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, அது அப்படி தானா வர்ற ஒரு மாயாஜாலம் கிடையாது. நமக்கான ஊக்கத்தை நாம எப்படி பற்ற வைப்பது அப்படிங்கிற சில முரண்பாடான ஆனா ரொம்பவும் பயனுள்ள உண்மைகளை இந்த ஆழமான கலந்துரையாடல்ல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சரியா சொன்னீங்க. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த புத்தகத்துல ஆரம்பத்திலேயே பிரபலமான பாடகர் பாப் டிலன் சக பாடகியான ஜோன் பேயஸ் பத்தி குறிப்பிடும்போது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றாரு. அவர் அவளை சந்திக்கவே ஆரம்பத்துல ரொம்ப பயந்ததா சொல்றாரு. ஓ, அந்த நெருப்பு பத்தின கதை தானே? ஆமா, அதேதான். அவளுக்குள் ஒரு உக்கிரமான நெருப்பு இருப்பதாகவும், அந்த நெருப்பு எப்போதுனே கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கிறத தான் பார்த்ததாகவும் அவர் சொல்றாரு. அதே நெருப்பு தன்னுள் இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்போ இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி வரலாம். இந்த நெருப்பை எப்படி உருவாக்குறது? இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த புத்தகத்தின் ஆசிரியர் ஸ்டீவ் சாண்ட்லர் தன்னுடைய வாழ்க்கையில 50 வருடங்களாக மோட்டிவேஷன் ஏதோ ஒரு வெளியிலிருந்து வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாராம். 50 வருஷமா? இது கேக்குறப்பவே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு. ஆமா. ஆனா ஒரு நெருப்பை உருவாக்க உங்களிடம் ஏற்கனவே நெருப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இதுல உள்ள ஆழமான கருத்து. இது கேட்பதற்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். என்கிட்ட நெருப்பே இல்லையே, அப்புறம் எப்படி நெருப்பை உருவாக்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா, அதானே லாஜிக். நெருப்பு இருந்தா ஏன் நம்ம தேட போறோம்? அதுதான் விஷயமே. ஆதிகாலத்துல நெருப்பை எப்படி உருவாக்குனாங்கன்னு சிந்தித்து பாருங்கள். 2 குச்சிகளை உரசும் செயல்தான் ஒரு புரியை உருவாக்கி பின் நெருப்பை உருவாக்குகிறது. அந்த குச்சிகள் தாமாக ஒருபோதும் உரசிக் கொள்வதில்லை. நீங்கள் தான் முதல்ல செயலில் இறங்க வேண்டும். அதாவது அந்த உரசும் செயல்தான் ஆரம்பம்னு சொல்றீங்க. கரெக்ட். நீங்க செயலில் இறங்கினால் மட்டுமே அந்த உந்து சக்தி அப்படிங்கிற நெருப்பு உருவாகும். எந்த ஒரு செயலுமே செய்யாம நீங்க மோட்டிவேஷனுக்காக காத்திருப்பது நெருப்பு தானா பத்தி கொள்ளும்னு விறகுகளை பார்த்துக்கிட்ட சும்மா உட்கார்ந்துருக்கிறதுக்கு சமம். இப்ப புரியுது. ஆனா இதுல ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. இப்போ ஒரு வேலையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த வேலையை செய்ய கொஞ்சம் கூட மூடல்ல, மோட்டிவேஷன் இல்ல. அந்த மாதிரி நேரத்துல எப்படி அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது? இதுக்காக ஆசிரியர் ஒரு வித்தியாசமான வழிய சொல்றாரு. ஏதாவது ஒரு செயலை மோசமாகவாது செய்யுங்க அப்படிங்கிறாரு. மோசமா செய்யணுமா? இது கேக்குறதுக்கு கொஞ்சம் வினோதமா இருக்கு. நாம எல்லாருமே ஒரு வேலையை செஞ்சா பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு தானே நினைப்போம். மோசமா செய்யுங்கன்னு சொல்றதுக்கு பின்னால என்ன உளவியல் இருக்கு? அது ஒரு ஆழமான உளவியல் தான். நாம ஒரு செயலை செய்ய தொடங்கும் முன் அதை மிகச் சரியாக கச்சிதமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த அதீத எதிர்பார்ப்பே நம்மள முடக்கி விடுகிறது. இத பெர்ஃபெக்ஷனிசம் பாராலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஓ, அந்த ரைட்டர்ஸ் பிளாக் மாதிரி சொல்றீங்களா? சரியா புடிச்சிங்க. எழுத்தாளர்களுக்கு வர்ற ரைட்டர்ஸ் பிளாக் நிலைமையே அதுதான். ஏன் அவங்களால எழுத முடியல? வார்த்தைகள் தெரியாதா என்ன? இல்ல. நாம எழுத போகிற முதல் வரியே உலகத்திலேயே சிறந்த வரியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு அவங்கள ஒரு வார்த்தை கூட எழுத விடாம தடுத்துருது. அப்போ மோசமா எழுத ஆரம்பிச்சா அந்த தடை உடைஞ்சிடும்னு சொல்றீங்க? ஆமா. பரவாயில்ல, ரொம்ப மோசமான ஒரு பேராகிராஃப் எழுதுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி மோசமா எழுத ஆரம்பிச்சா அந்த தடை உடைஞ்சிடும். நீங்க செயல்பட தொடங்கினாலே மோட்டிவேஷன் தானா வந்துடும். மோசமா செஞ்சாலும் பரவாயில்லன்னு களத்துல இறங்குறது தான் அந்த 2 குச்சிகளை உரசுற முதல் செயல். வாவ், இப்ப எனக்கு நல்லா புரியுது. அதாவது வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நாம 100 கிலோமீட்டர் வேகத்துல போகணும்னு நினைக்க கூடாது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மெதுவா நகர ஆரம்பிச்சாலே வேகம் தானா வந்துரும், அப்படித்தானே? மிகச்சரியான உதாரணம். சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனா எந்த திசையில போறது? நமது இலக்குகள் என்ன? இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது. மனநல மருத்துவர் டெவோஸ் பிராண்டன் கொடுத்த ஒரு பயிற்சி பற்றி ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதுக்கு பேரு மரணப்படுக்கை பயிற்சி. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி. ஆமா, இது கேட்கறப்பவே கொஞ்சம் பயமாதான் இருக்கு. நீங்க உங்க மரணப்படுக்கையில இருப்பதா கற்பனை செய்துகிட்டு உங்களுக்கு பிரியமானவர்களிடம் விடை பெறும்போது என்ன சொல்லுவீர்கள் என்று சத்தமாக பேசி பார்க்க சொல்றாரு.
இது ஆசிரியர் செஞ்சு பார்த்தப்ப என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த பயிற்சி ஆசிரியர் செஞ்சப்போ அவர் தன்னுள் இருந்த பல உணர்வுகள, குறிப்பா தன் குழந்தைகளிடம் சொல்லாம விட்ட அன்பை உணர்ந்து ரொம்ப அழுததா சொல்றாரு. தான் இழப்பது தன் உயிரை அல்ல, வெளிப்படுத்தாத அன்பை என்பதை அவர் அறிந்தார். இந்த பயிற்சி ஏன் இவ்ளோ முக்கியமானது? ஏன்னா மனிதர்களாகிய நாம் எப்பவுமே மரணத்தை நினைத்து பார்க்கவே பயப்படுகிறோம். நாம இன்னும் பல 100 வருஷம் வாழப் போறோம் அப்படிங்கிற ஒரு மாயையிலேயே ஒவ்வொரு நாளையும் கடந்து போறோம். நாளைக்கு செஞ்சுக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், நம்ம இலக்குகளையும் அன்பையும் தள்ளி போடுறோம். அது உண்மைதான். எப்பவுமே நமக்கு நிறைய நேரம் இருக்கிற மாதிரியே ஒரு நினைப்பு. கரெக்ட். ஆனா மரணத்தை ஒரு முடிவாக பார்க்காமல் வாழ்வின் மதிப்பை உணர்த்தும் ஒரு கருவியாக இந்த பயிற்சி மாற்றுது. உங்களோட நாட்கள் எண்ணப்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க உணரும் போது வாழ்க்கையில தற்போது எது உண்மையில் முக்கியம் என்ற மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். இது தேவையில்லாத கவலைகளை, ஈகோ எல்லாம் சுக்குநூறா உடைச்சிடும். கண்டிப்பா. முடிவொன்று இருக்கிறதே என்பத முழுமையா உணரும்போதுதான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற விளையாட்டின் தீவிரம் அதிகரிக்கும். இதை எதிர்கால இலக்குகளோட இணைத்து பார்க்கும்போது எனக்கு ஆர்னல்ட் ஷ்வார்ட்ஸ்நேகர் கதை தான் ஞாபகத்துக்கு வருது. 1976ல நடந்த அந்த சந்திப்பு தானே? ஆமா. அப்ப ஆர்னான் அவ்வளவாக பிரபலமில்லாத நேரத்துல டியூசான் நகர்ல உள்ள டபுள் ட்ரீன் உணவகத்துல நம்ம ஆசிரியரை சந்திக்கிறாரு. அப்ப ஆர்னால்ட் பாடி பில்டிங்ல இருந்து ரிட்டையர் ஆயிருந்தாரு. அவருடைய முதல் திரைப்படம் அவ்வளவா வெற்றி அடையல. அந்த நிலையில உங்க அடுத்த திட்டம் என்னன்னு கேட்டப்போ ரொம்ப சாதாரணமாக, நான் ஹாலிவுட்டின் நம்பர் 1 நடிகராக வருவேன் என்று உறுதியாக கூறினார். அது ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை. ஆமா. ஆனா இது கேட்பதற்கு கொஞ்சம் விசித்திரமா இல்லையா? நிஜத்துல பெரிய வேலையோ வெற்றியோ இல்லாத ஒரு கட்டத்துல நான் தான் நம்பர் 1 நினைப்பது நம்மள நாமே ஏமாற்றிக் கொள்வது போல ஆகாதா? இது எப்படி நிஜமாக வேலை செய்கிறது? இது ஏமாற்றி வேலை கிடையாது. இதுக்கு பேரு விஷன். அதாவது ஒரு தெளிவான தொலைநோக்கு பார்வை. அந்த நேரத்துல ஆர்னால்ட் ரொம்ப பருமனான உடலமைப்போடும் ஹாலிவுட்க்கு துளியும் சம்பந்தமில்லாத ஆஸ்திரிய மொழி உச்சரிப்படம் இருந்தார். யாருமே அவரை நம்பக்கூடிய நிலையில இல்ல. ஏன், ஆசிரியரே அதை கேட்டு உள்ளுக்குள்ள சிரிச்சு கொண்டார். அது ஏன் ததையல்? ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம பேசும்போது நாம் அப்படிதான் நினைப்போம். உண்மைதான். ஆனா அதற்கான வழிமுறையா ஆர்னால்ட் சொன்னதுதான் மிக முக்கியமானது. நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்களோ அதற்கான ஒரு காட்சியை மனதிற்குள் தெளிவாக உருவாக்கி அது ஏற்கனவே உண்மையாகிவிட்டது போல வாழத் தொடங்குங்கள் என்றார். அது ஏற்கனவே நடந்துட்ட மாதிரி வாழணுமா? ஆமா. ஒரு சாதாரண நடிகன் மாதிரி யோசிக்காம ஹாலிவுட் நம்பர் 1 நடிகர் எப்படி சிந்திப்பாரோ, எப்படி நடப்பாரோ, எப்படி முடிவுகள் எடுப்பாரோ அந்த மாதிரி அவர் மாறத் தொடங்கினார். உங்க இலக்கை நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். அது தானா வரும் வரை காத்திருக்க கூடாது. நீங்கள் அந்த இலக்காகவே இப்போதிருந்தே வாழ்ந்து காட்ட வேண்டும். இது உளவியல்ல ஆக்டாசிவ் கொள்கைன்னு சொல்லுவாங்க. அருமை. நாம என்னவாக மாறணும்னு நினைக்கிறோமோ அதுவாவே இப்பவே நடிக்க ஆரம்பிக்கிறது. ஆனா இதை நம்ம அன்றாட வாழ்வுல செயல்படுத்துறதுல சில பெரிய தடைகள் இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன கமெண்ட் அடிப்பாங்க அப்படிங்கிற பயம்தான் பலரை தடுக்குது. இதுக்காக ஆசிரியர் சொல்ற ஒரு அறிவுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உயர்நிலை பள்ளியை விட்டு என்றென்றைக்குமாக வெளியேறுங்கள்னுங்கிறாரு. இது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். நாம ஸ்கூலை விட்டு வந்து பல வருஷம் ஆகியிருந்தாலும் அந்த பள்ளி பருவ மனநிலையிலேயே தான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு அவர் சொல்றாரு. இது எந்த விதத்துல உண்மை? இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஸ்கூல் படிக்கிற அந்த டீனேஜ் பருவத்தில் இருப்பவர்கள் தான் மற்றவர்களின் விமர்சனங்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. என் உடைய பார்த்து கிண்டல் பண்ணுவாங்களோ, என்னை ஒதுக்கிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பியர் பிரஷர் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். ஆமா, அந்த வயசுல மத்தவங்க நம்மளை ஏத்துக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா சோகம் என்னன்னா, நாமும் அதே மனநிலையிலேயே நம்ம முழு வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம். நான் இந்த புது பிசினஸ் ஆரம்பிச்சா சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, நான் இந்த வேலையை விட்டா நண்பர்கள் என்ன நினைப்பாங்கன்னு நம்மள நாமே சுருக்கிக்கிறோம். அந்த 10 பருவ மனநிலையிலிருந்து முழுமையா விடுபட்டு சுதந்திரமா முடிவெடுக்கணும்னு ஆசிரியர் வலியுறுத்துறாரு. அதாவது மத்தவங்களுக்காக வாழக்கூடாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். நீங்க மற்றவர்களின் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க கூடாது. அப்படி செய்தால் அது உங்களுக்கான வாழ்க்கையாக இருக்காது. மற்றவர்களுக்காக நடிக்கப்படும் ஒரு நாடகமாகவே மாறிவிடும். உங்கள் உந்து சக்தி உங்களிடமிருந்து, உங்கள் விஷன்லேருந்து வர வேண்டும், மற்றவர்களின் அப்ரூவல் இருந்து அல்ல. விமர்சனங்களுக்கு பயந்து நாம நமக்கான வாழ்க்கைய வாழாம இருக்கோம்னு யோசிச்சு பாருங்க. அதே போல ஆசிரியர் இன்னொரு கடுமையான ஆலோசனையும் முன்வைக்கிறார். தொலைக்காட்சியை கொன்று விடுங்கள் அப்படிங்கிறாரு. இதை கேட்டவுடனே எல்லாரும் டிவியை சுத்தில் வச்சு உடைக்கணுமான்னு பயந்துட போறாங்களே. கண்டிப்பா அப்படி எடுத்துக்க கூடாது. இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு.
நீங்க டிவியையோ இல்ல மொபைல்ல சோஷியல் மீடியாவையோ பார்க்கும்போதெல்லாம் திரையில் உள்ளவர்கள் தங்களுக்கு பிடித்ததை செய்து சம்பாதிக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அத வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்ணாடியின் எந்த பக்கம் நீங்கள் வாழ விரும்புகிறீர்கள் என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். வேடிக்கை பார்ப்பவராக இருக்க போகிறீர்களா அல்லது களத்தில் இறங்கி விளையாடுபவராக இருக்க போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வி இது. இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தரக்கூடிய கேள்வி. இன்னைக்கு நாம கண்டென்ட் கன்சம்ஷன்லயே நம்மளோட பெரும்பாலான நேரத்தை செலவிடுறோம். மத்தவங்க அவங்க கனவை துரத்துறத நாம ஒரு பார்வையாளரா ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமா, நாம நம்ம வாழ்க்கையே வாழ மறந்துடுறோம். அதுதான் இது நம்ம மனதை நாமே மறுபரிசீலனை செய்ய உதவுது. நம்மளோட ஃபோக்கஸை மாத்தணும். சரி, ஃபோக்கஸ் மாத்தணும். ஆனா மனசுல எக்கச்சக்கமான எதிர்மறை எண்ணங்கள் இருக்கே, அதை எப்படி மாற்றுவது? அதுக்கும் அவர் ஒரு கூடைப்பந்து விளையாட்டை உதாரணமாக சொல்றாரு. விளையாடும்போது எதிராளி எளிதில் கணிக்க முடியாதபடி பழகாத கையால் பந்தை தட்டுவது அவசியம். அதைத்தான் ட்ரிப்ளிங் வித் தி அதர் ஹேண்ட்னு சொல்றாரு. அதாவது நமக்கு வழக்கமா வலது கையில பந்த தட்டி பழகியிருப்போம், ஆனா இடது கையில தட்டுறது கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் அதை கத்துக்கணும், அப்படிதானே? மிகச்சரி. நீங்க எப்போதும் உங்களுக்கு வசதியான வலது கையாலேயே பந்தை தட்டி கொண்டிருந்தால் எதிராளி அதை ரொம்ப எளிதில் தடுத்துடுவான். அதுபோலவே நம்ம மூளைக்கு எதிர்மறை எண்ணங்களை நினைக்கிறது ரொம்பவும் பழகிப்போன ஒரு விஷயம். இது ஒருபடாது, இது வேலைக்கு ஆவாதுன்னு நினைக்கிறது வலது கையால பந்து தட்டுற மாதிரி ரொம்ப ஈஸி. அப்போ அந்த நேர்மறை எண்ணங்கள் தான் அந்த பழகாத கை. ஆமா, உங்களுக்கு பழகிப்போன அந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றி வேணுமென்றே நேர்மறை எண்ணங்களை நீங்க பழகிக்கொள்ள வேண்டும். இது ஒரு மனப்பயிற்சி. ஆரம்பத்துல இடது கையால பந்து தட்டுற மாதிரி ரொம்பவும் கஷ்டமா செயற்கையா தான் இருக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நினைக்கிறதுக்கே நமக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கும். அது உண்மைதான். பாசிட்டிவா யோசிக்கிறதே நமக்கு கொஞ்சம் அந்நியமா தான் தெரியும் ஆரம்பத்துல. ஆனா தொடர்ந்து பழக பழக அந்த நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு இயல்பாகிவிடும். உங்களின் அவநம்பிக்கை வாதத்தை மாற்றி சாத்தியங்களை நோக்கி உங்கள் மனதை செலுத்த இது ரொம்பவும் உதவும். இது கேக்குறப்போ ஒரு பெரிய தெளிவு கிடைக்குது. அதாவது ஆப்டிமிசம் அப்படிங்கிறது முட்டாள்தனமா எல்லாத்தையும் நம்புறது கிடையாது. அது நம்ம மூளைக்கு நாம கொடுக்கிற ஒரு பயிற்சி. சரி, இதெல்லாமே ஓகே. ஆனா இதுக்கு நிஜத்துல என்ன அர்த்தம்? இது எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துவது? அதற்காக ஆசிரியர் ஒரு சூப்பரான நடைமுறையை தராரு. அமைதியான நேரத்தில் வியர்வை சிந்த கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. அமைதியான நேரத்தில் வியர்வை சிந்தணும். அதாவது நிஜமான சவால் வர்றதுக்கு முன்பே அதற்கான கடினமான பயிற்சியை மேற்கொள்வது பத்தி சொல்றீங்க. இதுக்காக ஆசிரியர் தன்னுடைய சிறுவயது நண்பர் ரெட் நிக்கோல்ஸுடன் பிளாஸ்டிக் கோல்ஃப் பந்தை வச்சு பேஸ்பால் பயிற்சி செய்த ஒரு கதையை சொல்றாரு. ஆமா, அந்த கதை ரொம்ப அருமையான ஒரு உதாரணம். நிஜ போட்டியில் வர்ற பெரிய வேகமான பந்துகளை எதிர்கொள்ள அவங்க பயந்தாங்க. அப்போது அந்த நண்பர் நிஜ பந்தை விட ரொம்ப சிறிய, ரொம்ப வேகமான, காத்துல அதிகம் வளைந்து செல்லக்கூடிய பிளாஸ்டிக் பந்தை வச்சு பயிற்சி செய்ய சொன்னார். இதனால என்ன பயன் கிடைச்சது? இது ஒரு மிகச்சிறந்த உத்தி. அவங்க அந்த சின்ன பிளாஸ்டிக் பந்துல பயிற்சி பண்ணப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா நிஜமான போட்டியில வீசப்படும் பெரிய பந்துகளை விட அதிக வேகமான வளைந்து வரும் சிறிய பிளாஸ்டிக் பந்தில் கடினமாக பயிற்சி செஞ்சதால நிஜ போட்டி அவர்களுக்கு மிகவும் எளிதாக மாறியது. உண்மையான சவாலை விட ஒரு கடினமான சவாலை முன்கூட்டியே எதிர்கொள்வது உங்களுக்கு பெரிய அளவுல ஊக்கமளிக்கும். புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர் முகமது அலி பின்பற்றிய முறையும் இதுதான்னு கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. அவர் தற்போதைய எதிராளியை விட கடினமான, அதிக திறமையுள்ள, அதிக எடையுள்ள வீரர்களுடன் பயிற்சியில் ஈடுபடுவார். அப்படி யாரும் பார்க்காத அமைதியான நேரத்துல நீங்க வியர்வை சிந்தி பயிற்சி செய்யும்போது நிஜமான போர் ஒரு சின்ன விளையாட்டாவே மாறிவிடுகிறது. இத கேட்கறவங்க உங்க ஃபீல்டுல உங்களுக்கான அந்த பிளாஸ்டிக் பந்துகளின் யோசிச்சு பாருங்க. உங்கள் தயார் நிலை உங்களின் உந்து சக்தியை பல மடங்கு உயர்த்துகிறது. வாவ், உங்களுக்கான பிளாஸ்டிக் பந்து எதுன்னு நீங்க கேட்டது உண்மையிலே சிந்திக்க வைக்குது. ஆனா பல நேரங்கள்ல நம்மளோட பெரிய இலக்குகளை பார்க்கும்போது நமக்கு மலைப்பா இருக்கு. அடடா, இவ்ளோ தூரம் போகணுமான்னு நினைச்சு பயந்துடுறோம். நம்ம இலக்குகளை எளிதாக்க 4 வட்டங்கள் அப்படிங்கிற ஒரு எளிய கணக்கீட்டை ஆசிரியர் பரிந்துரைக்கிறார். ஆமா, அந்த 4 சர்க்கிள்ஸ் பயிற்சி. மேஜிக் இருக்கு இதுல. மேஜிக் ஒன்னும் இல்ல. இது ஒரு தூய்மையான, லாஜிக்கலான ஒரு யுக்தி. பல நேரங்கள்ல நம்ம நீண்ட கால இலக்குகளை மட்டும் பார்த்து மலைத்து போயிடுறோம், அல்லது அன்றாட வாழ்க்கையோட பரபரப்புல தொலைந்து போயிடுறோம். ஆனா இன்றைய நாள் அப்படிங்கிறது உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சுருக்கம். ஒரு பெரிய விஷயத்தோட சின்ன வடிவம்தான் இந்த ஒரு நாள். அதாவது இன்னைக்கு நாம எப்படி இருக்கோமோ அதுதான் நம்ம மொத்த வாழ்க்கையா? ஆமா, இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையோட ஒரு சிறு பகுதி.
இன்று நீங்க செய்ய வேண்டியதை சரியாக முழு ஈடுபாட்டோட செஞ்சாலே இந்த மாதத்துக்கான இலக்கு கண்டிப்பா நிறைவேறும். மாத இலக்கு நிறைவேறினா வருட இலக்கு நிறைவேறும். அது தானாகவே உங்கள் வாழ்க்கை இலக்கை அடைய செய்யும் என்பதை இந்த எளிய கணிதம் உணர்த்தும். இதத்தான் புகழ்பெற்ற கூடைப்பந்து பயிற்சியாளர் ஜான் வுடன் ரொம்ப அழகா சொன்னார். ஒவ்வொரு நாளையும் உங்கள் தலைசிறந்த படைப்பாக மாற்றுங்கள் அப்படின்னு. இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த ஒரு சிறு அடிதான் நாளைய மாபெரும் வெற்றியின் அடித்தளம். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஆக மொத்தத்துல மோட்டிவேஷன் என்பது ஏதோ ஒரு மாயாஜாலம் அல்ல. அது நாம் உருவாக்கும் ஒரு பழக்கம். சூழ்நிலைகள் நம்மளை இயக்குறதுக்கு பதிலா நாம நமக்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். நம்ம கிட்ட நெருப்பு இல்லாம இன்னொரு நெருப்பை நம்மால பற்ற வைக்க முடியாது அப்படிங்கிற உண்மைய நாம இன்னைக்கு ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். உங்களை நீங்களே ஊக்கப்படுத்திக் கொள்ளும் கலையை நீங்கள் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை முழுமையாக உங்கள் கட்டுப்பாட்டுல வரும். இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இதையெல்லாம் கேட்டுட்டு இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நீங்க எப்படி இதை தொடங்க போறீங்க? இதை கேட்கிற பலருக்கும் ஒரு சந்தேகம் வரும். சரி, இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஆனா நாளையில இருந்து நான் ஒரு புது மனுஷனை மாறிட முடியுமான்னு தோணும். அதுதான் நடைமுறை சிக்கல். ஒரே நாள்ல எப்படி மாறுறது? அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இந்த மூலப்பொருளில் குறிப்பிடப்பட்டுள்ள உளவியலாளர் நத்தானியல் பிராண்டனின் 5% தீர்வை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையை ஒரே நாள்ல முழுமையாக மாற்ற தேவையில்லை. ஒரு இரவில் புதிய மனிதராக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் பலரின் தோல்விக்கு காரணம். இன்றைய என் வாழ்க்கையில் வெறும் 5% கூடுதல் நோக்கத்தை நான் கொண்டு வந்தால் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். வெறும் 5% தானா? அது ரொம்ப ஈஸியா தெரியுதே. அதுதான் இதோட வெற்றியே. அந்த சிறிய 5% மாற்றம் அடுத்த 20 நாட்களில் உங்களை எப்படி 2 மடங்கு நோக்கமுடையவராக மாற்றிவிடும்னு கணக்கு போட்டு பாருங்க. இந்த சிறிய செயலை நீங்களே முயன்று பாருங்க. இது உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படிங்கறத நீங்களே கண்முன்னாடியே பாப்பீங்க. இது ஒரு அற்புதமான யுக்தி. ஒரே நாள்ல 100% மாறணும்னு நினைச்சு பயந்து ஓடுறதை விட இன்னைக்கு வெறும் 5% மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருப்போம்னு நினைக்கிறது ரொம்ப சாத்தியமான ஒரு விஷயம். இதை கேட்கிறப்போ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை வந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த டீப் டைவ் நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னைக்கே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளை அடைய அந்த மோட்டிவேஷனுக்காக ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நீங்க காத்துக்கிட்டு இருக்கிற அந்த சரியான நேரம் அப்படிங்கிறது வரவே வராதுன்னு உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சா, கொஞ்சம் மோசமா இருந்தாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்க போற அந்த முதல் அடி என்னவா இருக்கும்? உங்களோட அந்த சிறு நெருப்பு எதுவா இருக்கும்? அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி. உங்களை அடுத்த டீப் டைவ்ல சந்திக்கிறோம்.